அந்த சிறுநீரகத்தில் செயலிழப்பு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வருவதற்கு முக்கிய காரணமாக இருப்பது நாமல் தொடர்ந்து பயன்படுத்தக்கூடிய ஸ்டீராய்டு மருந்துகள் அல்லது இப்போ சர்க்கரைக்காக பயன்படுத்தக்கூடிய மருந்து, இந்த மாதிரி ரசாயனம் கலந்த மருந்துகளை நாம் தொடர்ந்து எடுத்துக்கொண்டு வரும்போது அது நம்முடைய கல்லீரலிலும் சிறுநீரகத்திலும் தான் அது அதனுடைய கழிவுகள் முதல்ல படிய ஆரம்பிக்குது. அதே போல் யாருக்கு சிறுநீரக பாதிப்பு அதிகமாகிட்டு வருதோ அந்த நபர்களுக்கு கைகளில் முன்கை, அதாவது முழங்கைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பகுதி, அதே போல கால்களில் முழங்காலுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதி, இது வழக்கமாக வீங்க ஆரம்பிக்கும். அவங்க வயதில் முதிர்ந்தவர்களாக இருக்கலாம், ஆனால் உடலினுடைய செயல்பாடை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சிரும். நிறைய பேர்கள் அழைக்கப்படுது. அந்த மாதிரி அடைக்கப்பட்ட நீர் வகைகளை குடிக்கிறத தவிர்த்துட்டு ஹெல்த் கஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பாரம்பரிய மருத்துவர் ஆண்டனி. இன்றைக்கி நாம் பார்க்கவிருக்கக்கூடிய ஒரு மருத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் இந்த சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகள், குறிப்பாக சிறுநீரக செயலிழப்பு, சிறுநீரகத்தில் கல், இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகள். இப்போ நமக்கு சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்கும் ஒரு முதன்மையான காரணமாக இருக்கிறது உணவு முறையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றம். பாரம்பரிய உணவுகளிலிருந்து மாறி ரசாயனம் கலந்த உணவுகளையும் மற்றும் அந்நிய உணவுகளையும் அதிகமாக நாம் விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு காய்கறிகள், கீரைகள், பழங்கள் இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு பதிலாக மாவுச்சத்து நிறைந்த உணவுகளை நாம் அதிகமாக எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். குறிப்பாக அந்த கோதுமை மற்றும் மைதா உணவுகள், பேக்கரி ஐட்டம்ஸ், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு மைதாவில் தயாரிக்கப்பட்ட உணவுகள். இது ஒரு விதத்தில் நமக்கு உடல் ரீதியிலான மாற்றத்தை கொண்டு வருது. அதோடு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மலச்சிக்கல், கான்ஸ்டிபேஷன் அப்படிங்கிறத கொடுக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நார்ச்சத்துள்ள பொருள்களை நாம் அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு காலையில் வெளியே போகிறது ஃப்ரீயாக போயிடும். அந்த மாதிரி இல்லாமல் நாம் மாவுச்சத்துள்ள பொருள்களை அதிகமாக சாப்பிடும்போது அது ஒரு பசை மாதிரி பிடிச்சிக்குது. அதுலேயும் இப்போ காலை நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னாக்க நிறைய வயது 20 அதுக்கு மேலே இருக்கக்கூடிய நபர்களோடு பார்த்தீங்கன்னாக்கும் இப்போ பிஸ்கட் டீயில் அல்லது காஃபியில் தொட்டு சாப்பிட்டு தான் காலையில் எந்திரிக்கிறாங்க பெட்லேருந்து. இந்த மாதிரி பண்ணிட்டு வரும்போது அது முதல்ல மலச்சிக்கலை உண்டாக்குது, அடுத்தடுத்த பிரச்சனைகளை உண்டாக்குது. இப்போ இந்த சிறுநீரகத்தில் செயலிழப்பு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வருவதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருப்பது நாமல் தொடர்ந்து பயன்படுத்தக்கூடிய ஸ்டீராய்டு மருந்துகள் அல்லது இப்போ சர்க்கரைக்காக பயன்படுத்தக்கூடிய மருந்து அல்லது உயர் இரத்த அழுத்தம், குறை இரத்த அழுத்தம், அதற்காக நாம் பயன்படுத்தக்கூடிய மருந்துகள் அல்லது வலிக்காக உடலில் இருக்கக்கூடிய வலிகள், மூட்டுகள், இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்காக தொடர்ந்து எடுக்கக்கூடிய மருந்துகள் மற்றும் இப்போ இந்த இன்சுலின் போடக்கூடியது, இந்த மாதிரியான தொடர்ந்து இதயம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தொடர்ந்து மாற்று முறை மருந்துகளை எடுத்துக்கிறது. இந்த மாதிரி ரசாயனம் கலந்த மருந்துகளை நாம் தொடர்ந்து எடுத்துக்கொண்டு வரும்போது அது நம்முடைய கல்லீரலிலும் சிறுநீரகத்திலும் தான் அது அதனுடைய கழிவுகள் முதல்ல படிய ஆரம்பிக்குது. இந்த சிறுநீரக செயலிழப்பு அப்படின்னு வரக்கூடிய நபர்களுக்கு முதல்ல மலச்சிக்கல், அதுதான் முதல்ல உண்டாகக்கூடிய ஒரு பிரச்சனை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கும் உங்களுக்கு யூரின் போகிறதுல பிரச்சனையை உண்டாக்குது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கும் ரத்தம் கெட்டு போயிடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கும் கல்லீரலினுடைய செயல்பாடு கம்மியாயிருது. அதுக்கப்புறம் மண்ணீரலினுடைய செயல்பாடு கம்மியாயிருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதயத்தினுடைய செயல்பாடும் கம்மியாகுது. அதன் பிறகு நுரையீரலினுடைய செயல்பாடும் கம்மியாகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பித்தப்பை, அந்த பித்த நீர் சுரக்காமல் போயிடுது. அதுக்கப்புறம் கணையத்தினுடைய செயல்பாடு கம்மியாகுது. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த காலை கடன்களை கழிப்பதற்கு முடியாமல் போயிடுது. இந்த மாதிரி நுரையீரலில் நீர் கோர்க்க ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் உடலில் சோர்வு ரொம்பவும் அதிகமாகிடுது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கும் தலைவலி உண்டாகுது. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கும் கோபம் அளவு அதிகமாகிடுது. உடலில் இடுப்பினுடைய பின்பகுதி அங்கேயும் தோள்பட்டைகளிலும் கழுத்து போன்ற இடங்களிலும் 2 கைகளிலும் கால்களிலும் உங்களுக்கு வலிகள் உண்டாகும். அதே போல் யாருக்கு சிறுநீரக பாதிப்பு அதிகமாகிட்டு வருதோ அந்த நபர்களுக்கு கைகளில் முன்கை, அதாவது முழங்கைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பகுதி, அதே போல் கால்களில் முழங்காலுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதி, இது வழக்கமாக வீங்க ஆரம்பிக்கும். அங்கே ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு பள்ளம் விழும். அந்த பள்ளம் விழக்கூடியது அது எவ்வளவு நேரம் இருக்குதோ அந்த அளவுக்கு
சிறுநீரகத்தில் வந்துட்டு பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்படி நம்ம பார்க்கும்போது இப்போ வந்து வழக்கமாகவே 0.9லேருந்து 1.2 வரைக்கும் வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த அளவு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து இயல்பான ஒரு அளவு. அதை தாண்டி இப்போ 1.4, 1.6, 1.8 இந்த மாதிரிலாம் போயிடுச்சு அப்படின்னாக்கும் ஏற்கனவே வந்து சிறுநீரகத்தில் வந்துட்டு பாதிப்பு வந்து உண்டாயிருச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ இது ஏதோ சிறுநீரகத்தில் மட்டும்தான் பாதிப்பு உண்டாயிருச்சு அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா அது தவறு. இப்போ ஏற்கனவே சொன்னது போல் வந்துட்டு ராஜ உறுப்புகள் வந்து 5லையும் வந்து பாதிப்பு வந்து உண்டாயிரும். அதன் பிறகு இருக்கக்கூடிய நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய 78 உறுப்புகளிலும் வந்துட்டு பாதிப்பை வந்து உண்டாக்கும். அதே போல் நாடி நரம்பு 72,000ன்னு சொல்கிறோம். அந்த நாடி நரம்புகள் 72,000த்துலேயும் வந்து ரத்தம் வந்து தேங்கி நிற்க ஆரம்பிக்கும். அப்போங்க தான் பார்த்தீங்கன்னாக்கும் இந்த சிறுநீரக பாதிப்பு உள்ள நபருக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அங்கங்கே வந்து கருப்பான புள்ளிகள் வந்து தோன்றும். அது வந்து கால்கள், கைகள் மற்றும் இப்போ பாதத்தினுடைய அடியில் பார்த்தீங்க அப்படின்னாக்கும் கருப்பான கரும்புள்ளிகள் வந்துட்டு பெருசாகவே இருக்க ஆரம்பிக்கும். அதே போல் வந்தீங்கன்னா அந்த சிறுநீரக பாதிப்பு உள்ள நபர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கும் வயிறு வந்து வீங்க ஆரம்பிக்கும். இந்த வயிறு வீக்கம் வரும். இப்போ வந்து வயிறு மந்தமாக இருக்கும். செரிமான தன்மை குறைந்து வந்துட்டு கொஞ்சம் வந்து சாப்பிட்டா கூட வந்து பார்த்திங்கனாக்கும் ரொம்ப அதிகமாக வந்து சாப்பிட்ட மாதிரி ஒரு உணர்வு வந்துட்டு உண்டாகும். இந்த மாதிரி வந்து அடுக்கடுக்கான பிரச்சனைகளை வந்துட்டு இந்த சிறுநீரக பாதிப்பு அப்படிங்கிறது வந்துட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த சிறுநீரக பாதிப்பு வராமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கும் நம்முடைய உணவு முறையில் வந்துட்டு முதல்ல வந்து மாற்றம் கொண்டு வரணும். காய்கறிகளுக்கும் கீரைகளுக்கும் முக்கியத்துவம் வந்துட்டு அதிகமாக கொடுக்கணும். அசைவங்களுக்கு வந்துட்டு முக்கியத்துவம் வந்துட்டு கொடுக்கறத வந்து முதல்ல குறைக்கணும். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னாக்கும் இந்த சிறுநீரக தொற்று ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாக்கும் வந்துட்டு அது நேரம் எடுத்துக்கொண்டு செரிமானம் ஆகக்கூடிய உணவுகள் எல்லாத்தையுமே தவிர்க்கணும். ஏன்னாக்கும் இவங்களுடைய உடல் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இப்போ 1 வயதிலிருந்து 4 வயது குழந்தைகள் வந்துட்டு என்ன ஒரு செரிமான சக்தியோடு இருக்குமோ அது போன்ற அமைப்பு தான் வந்துட்டு இவங்களுடைய உடலில் இருக்கும். அவங்க வந்து வயதில் வந்து முதிர்ந்தவர்களாக இருக்கலாம், ஆனால் உடலினுடைய செயல்பாடை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு குறைஞ்சிரும். அப்போ வந்துட்டு உறுப்புகள் வந்து உள்ளுறுப்புகள் பாதிக்கப்பட்டிருக்கும் போது மேலும் மேலும் வந்துட்டு ரசாயனம் கலந்த உணவுகளையோ அல்லது செரிமானம் ஆவதற்கு காலதாமதம் ஆகக்கூடிய அசைவ உணவுகளையோ அல்லது எண்ணெயில் வறுத்த பொரித்த உணவுகளை வந்துட்டு தொடர்ந்து உண்பதாலேயோ இந்த பிரச்சனையினுடைய தாக்கம் வந்து மேலும் மேலும் வந்துட்டு அதிகரிச்சுக்கிட்டு இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னாக்கும் சிறுநீரக பாதிப்பு அதிகமாகி கிரியாட்டின் அளவு வந்து கூடும் பொழுதும் இந்த யூரியாவினுடைய அளவு வந்து கூடும்போதும் இப்போ வந்துட்டு டயாலிஸ் என்ற ஒரு முறையை வந்து கடைபிடித்து அதை வந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இது பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கனாக்கும் வந்துட்டு வழக்கமாக வந்துட்டு அந்த ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் வந்துட்டு நிறையா வந்துட்டு டயாலிஸ் பண்ண பிறகு அதன் பிறகு வந்து வாரத்துக்கு 1 நாள் அல்லது 2 நாள் அல்லது 3 நாள் இந்த மாதிரி வந்துட்டு போய்கிட்டு இருக்கோம். இப்படி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் வந்து வாழ்க்கையினுடைய முடிவு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துட்டு உண்டாகும். அதனால் இதனுடைய வீரியத்தை உணர்ந்து மக்கள் வந்து உணவு முறையில் முதல்ல வந்து மாற்றம் கொண்டு வரணும். அதே போல் வந்து குடிக்கக்கூடிய தண்ணீர் வந்து இயல்பான தண்ணீராக இருக்கணும். சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் நிறைய பேர்களில் வந்து அழைக்கப்படுது. அந்த மாதிரி வந்து அடைக்கப்பட்ட நீர் வகைகளை வந்து குடிக்கிறத வந்து தவிர்த்துட்டு இயல்பாக இருக்கக்கூடிய ஆற்று நீர், கிணற்று நீர், குளத்து நீர், இப்போ வந்துட்டு ஆழ்குழாய் கிணறுகள்லேருந்து எடுக்கப்படக்கூடிய நீர், இந்த மாதிரி இருக்கக்கூடிய நீர் வகைகளை வந்துட்டு நாம் வந்து குடிக்க ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி வந்து தொடர்ந்து செய்துட்டு வரும்போது நம்முடைய உறுப்புகள் வந்து பலப்பட ஆரம்பிக்கும். இதோடு வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ மூக்கிரட்டை அப்படின்ற ஒரு கீரை இருக்குது, அப்புறம் சிறுநெறிஞ்சில் இருக்குது, அதன் பிறகு பெருநெறிஞ்சில் இருக்குது, இப்போ வந்து சிறுப்பீலை இருக்குது. இந்த மாதிரியான மூலிகை வகைகளை வந்துட்டு ஒவ்வொன்றையும் வந்துட்டு வேரோடு வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து எடுத்துகிட்டு இதோடு வந்துட்டு ரசத்துக்கு நாம் என்னென்னலாம் போடுவோமோ மஞ்சள், சீரகம், மிளகு, சோம்பு, அந்த மாதிரி வந்து நம்ம பூண்டு இந்த மாதிரிலாம் வந்து போடுறோம். அதோடு இஞ்சி சேர்த்துக்கொள்ளலாம். இந்த மாதிரி போட்டுட்டு வந்துட்டு ஒரு 1 லிட்டர் தண்ணி வச்சு அதை வந்து ஒரு 200 மில்லி தண்ணியாக வந்து சுண்ட வைத்து அதை வந்து 2 வேளைகள் குடித்து வரும் பொழுது இதனுடைய தாக்கம் வந்துட்டு உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். அவ்வாறும் குறையவில்லை என்று சொன்னால் முதல்ல வந்து பாரம்பரிய மருத்துவத்தை எடுத்துக்கொள்வதற்கான ஒரு முயற்சியை வந்து எடுக்கணும். அதை தொடர்ந்து வந்து செய்து வரும்போது நிச்சயமாக வந்துட்டு கொஞ்சம் வந்து இது வந்து ஒரு காலதாமதமான ஒரு மருத்துவமாக இருந்தாலும் இது வந்து நிலைத்த ஒரு தன்மையோடு வந்து முழுமையான ஒரு விடுதலையை கொடுக்கும். மற்றபடி மற்ற மருத்துவத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது அது வந்து உடல் உறுப்புகளை வந்துட்டு சேதப்படுத்தும், மிகவும் பலவீனப்படுத்தி வாழ்வை வந்து முடிவுக்கு கொண்டு வரும். எனவே வந்து முடிந்தவரை வந்துட்டு உணவு முறையில் மாற்றத்தை கொண்டு வருவதோடு ரசாயனம் கலந்த உணவுகள் எடுப்பதை வந்துட்டு
தவிர்த்தால் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வராது. அவ்வாறு வரும்பொழுது வந்துட்டு பாரம்பரிய மருத்துவத்துக்கு முதன்மையான முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும். அது சிறப்பாக வாழ்வதற்கு ஒரு நல்ல ஒரு நேரமாக அமையும். இது போன்று மேலும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.